நெஞ்சை நொறுக்கி இதயங்களை கனக்க செய்த பஹல்காம் தாக்குதல் 25க்கு மேற்பட்ட இந்திய உயிர்களை இரத்த வெள்ளத்தில் மிதக்க விட்டு துடிதுடிக்க கொன்று தீர்த்தது நாடு முழுவதும் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஓரிரு நாட்களாக உலகத்தின் பார்வை பஹல்காம் மீது பதிந்துள்ளது. இந்நிலையில் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக பல வகையான அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருவது மட்டுமல்லாமல் இந்த கொடூர தாக்குதலுக்கு நிச்சயம் பதிலடி தந்தே ஆக வேண்டும் எனவும் முப்படைகள் தயார் நிலையில் இருக்கவும் இந்திய அரசு உத்தரவிட்டிருப்பது இரு நாடுகளுக்கிடையே போர் மூலம் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இது மட்டுமல்லாமல் கராச்சி கடற்கரை பகுதியில் ஏவுகணை சோதனைக்கு உத்தரவிட்டிருப்பதால் இது பாகிஸ்தான் போருக்கு அடிபோடுகிறதா என்கிற பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பதற்றத்துக்கு நடுவே நாங்கள் ஒன்றும் சளைத்தவர்கள் இல்லை என்று கூறுவதைப் போல தளத்தில் இருந்து வானில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய நடுத்தர ரக ஏவுகணை INS போர்க்கப்பலில் வெற்றிகரமாக சோதனை செய்து முடிக்கப்பட்டுள்ளது. டார்கெட்டை துல்லியமாக தாக்கியதாக இந்திய கடற்படை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருப்பது நாங்களும் போருக்கு தயார் என்று இந்தியா சொல்வதாகவே சர்வதேச அரங்கில் பார்க்கப்படுகிறது. மேலும் இது நமது பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்துவதில் இந்த வெற்றி மற்றொரு மைல்கல் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதோடு INS போர்க்கப்பலில் இருந்து இலக்குகள் தாக்கப்பட்டு அழிக்கப்படும் காணொளியும் தற்போது வெளியாகியுள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கைகள் உலகின் அடுத்த போர் மூழ்கிறதா என்கிற பதற்றத்தை கிளப்பிவிட்டிருக்கிறது. அண்மை தகவலாக அரபிக்கடலில் நம் நாட்டின் INS விக்ராந்த் போர்க்கப்பல் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த போர்க்கப்பல் மூலம் எதிரி நாடுகளை துவம்சம் செய்து புரட்டியெடுத்து சின்னாபின்னமாக்க முடியும் என்பதால் பாகிஸ்தான் ஆட்டம் கண்டுள்ளது.